வாங்கங்க, நாங்க தான் TN2KL ஃபேமிலி. இது வந்து என்னன்னு தெரியுமா? இதுதான் கம்பெனி நாரங்க. வாங்கங்க, நம்ம வெட்டி சாப்பிடலாம். இதுக்குள்ள பெரிய பெரிய ஆரஞ்சு மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டுல வந்து இத என்னன்னு சொல்லுவாங்க? பம்பளி மாசுன்னு நாங்க சொல்லுவோம். பம்பளி மாசுன்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு பழத்துல இருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி. ஆமா, சரி, பெருசா இருக்கு. வாங்க வெட்டி பார்ப்போம். சரி, வாங்க உள்ள போலாம். வாங்க வெட்டலாம் இப்போ. சரி, வெட்டி பார்ப்போம். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். வெட்டி பார்த்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இனிக்கா இல்லையான்னு. நேத்து இவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வரையில எங்களுக்கே சாப்பிடணும்னு நேத்தே ஆர்வமா இருந்துச்சு. நேத்து ராத்திரி 10 மணிக்கு தான் அவங்க அப்பா லைனுக்கு வேலைக்கு போயிட்டு கொண்டு வந்தாங்க. அது வந்ததுல இருந்து வெட்டணும் 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 சொல்லிட்டு இருக்காவ. அதனால காலையில கலர்ல இருக்கு. காலையில வெட்டி முடிவு பண்ணியாச்சு. அது பாதி விட்டா இருக்கும். உள்ளதான் பழம் தான் பெருசா இருக்கும். உள்ள வந்து தோலி தான் நிறைய இருக்கும். இத இப்படி சாரமா பாருங்க, இப்படி இருக்கு. ஓகேங்க, இந்த பழத்தை உங்க ஊர் சைடில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வேற வந்து இந்த பழத்தில் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம், சும்மா அப்படியேவும் சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த பழம் நல்லது. இங்கே வந்து ஊறுகாய் மாதிரிக்கு வச்சும் சாப்பிடுவாங்க, அச்சார் மாதிரிக்கு வச்சும். அதுவும் நல்லா தான் இருக்கும். எப்படி சாப்பிட்டாலுமே உடம்புக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் நல்லது தான் அந்த பழம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிடச்சுன்னா எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஓகே, புளிக்கா எனக்கு இன்னைக்கு ஒரு ஆளுக்கு இன்னைக்கா ஒரு ஆளுக்கு புளிக்கான். இனிப்பு கம்மியா தான் இருக்கு. இனிப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. புளிப்பு அந்த அளவுக்கு இல்ல. ஓகே, வெட்டியாச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, பை பை. இதான் வெட்டியாச்சு பாருங்க. ஆரஞ்சு பழத்தை வந்து கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு. கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கு. ரொம்ப புளிப்பு இல்லை, கொஞ்சம் ரொம்ப மீடியம் இனிப்பு. நல்லா தான் இருக்கு.